ஐயுஐ வெர்சஸ் ஐவிஎஃப். இது 2ல எது பெட்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயுஐனா என்ன அப்படின்னா, விந்தணுக்கள சுத்தம் பண்ணி ப்ராசஸ் பண்ண வந்த சாம்பிள நம்ம கர்ப்பப்பையில இன்ஜெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஓவியுலேஷன் ஆகுற அன்னைக்கு நம்ம பண்ணுவோம். ஐயுஐயோட சக்சஸ் ரேட் வந்து 15-20%. ஐவிஎஃப்னா என்ன அப்படின்னா, கருமுட்டைகள் வளர்றதுக்காக நம்ம இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ஒரு 10 டேஸ்க்கு அப்புறமா அதெல்லாம் பர்ட்டிகுலர் சைஸ் வந்ததுக்கு அப்புறமா அனஸ்தீசியால எக் பிக்கப்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். இதில் வெளியில் எடுக்கிற எக்ஸில் நம்ம விந்தணுக்களை மைக்ரோஸ்கோப் மூலமாக இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அது எம்ப்ரியோஸாக மாறினதுக்கப்புறம் கர்ப்பப்பைக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இதுதான் ஐவிஎஃப். ஐவிஎஃபோட சக்ஸஸ் ரேட் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் செவரல் ஃபேக்டர்ஸ். கப்புள்ஸோட ஏஜ், அவங்களோட எக் ரிசர்வ், எக்கோட குவாலிட்டி, ஸ்பெர்ம் குவாலிட்டி அண்ட் ஓவரால் ஹெல்த். இது 2ல எது போகிறது அப்படின்னு டிசைட் பண்ணுறது ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.